ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தோட்டம்னு ஆரம்பிச்சிட்டோன்னாவே பராமரிக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம எப்படி செடி வைக்கிறதுக்கு ஆர்வம் காட்டுறோமோ அதே மாதிரி பராமரிக்கிறதுக்கும் ஆர்வம் காட்டணும். அது ரொம்ப முக்கியம். அப்போ தான் செடிகள் நல்லா வளரும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைஸில் தான் நான் இந்த ஸ்பைடர் பிளான்ட் கொண்டு வச்சேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சுன்னு. இந்த ஸ்பைடர் பிளான்ட்டை ரிப்பன் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க, ஹென் அண்டு சிக்கன்னு சொல்லுவாங்க, ஏர்பிளேன் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது ஸ்பைடர் மாதிரியே இருக்கிறதுனால அதை ஸ்பைடர் பிளான்ட்டுன்னு சொல்கிறாங்க போல். இதுக்கு நிறைய பேர் இருக்குது. இது ஈஸியாக வளரக்கூடியது. முக்கியமாக இது ஏரை நல்லா ப்யூரிஃபை பண்ணும். அதுக்காண்டி தான் இது நிறைய ஆஃபீஸஸ்லாம் வச்சுருப்பாங்க. இதை எங்கே பார்த்தாலும் கொஞ்சோன்னு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கண்டிப்பாக தரையில் வச்சோம்னாவோ தொட்டியில் வச்சோம்னாலோ சூப்பராக வளர்ந்துடும். ஈஸியாக வளரக்கூடியது. தண்ணியில் வச்சா கூட வளர்ந்துடும். இது பார்த்திங்கன்னா இந்த மரம் நல்லா வளர்ந்துருச்சு. இதோடைய நிழல் இந்த கீழே உள்ள செடிகளுக்கெல்லாம் சன்லைட் வரவில்லாமல் தடுக்குது. ஸோ அதுக்கு மட்டும் நம்ம அந்த கிளைகளெல்லாம் வெட்டி விட்டுடலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி அந்த வேலை தான் பார்க்க போகிறேன். அடுத்ததான் இந்த கத்திரிக்கண்டில் பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டி பக்க கிளைகள் இருக்குது. இதெல்லாம் நம்ம வளர விட்டோம்னா இதில் பூக்கவும் பூக்காது கண்டிப்பாக. இது மூலமாக இது வளர்றதுனால அந்த சத்தெல்லாம் இதுக்கு போயிட்டு அங்கே காய்களும் பிடிக்காமல் போயிடும். அதே மாதிரி சன்லைட் ஒவ்வொரு செடிகளுக்கும் ரொம்ப முக்கியம். மிதமான அளவில் நமக்கு கிடச்சிட்டே இருக்கணும். அதிகமாகவும் இருக்கக்கூடாது, இல்லாமையும் இருக்கக்கூடாது. ஏன்னா ஒளிச்சேர்க்கை இந்த பிளான்ஸுக்கு ரொம்ப முக்கியம். அப்போ தானே அதுக்கு எனர்ஜி கிடைக்கும். அதுவே தானே அது ஃபுட்டை தயாரிச்சுக்குது. அதனால் நமக்கு சன்லைட் ரொம்ப முக்கியம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதுக்கு ரெடி பண்ணி கொடுத்துடணும். நான்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் நினச்சிருக்கேன், தண்ணி மட்டும் ஊற்றினாவே போதும், செடியெல்லாம் நல்லா வளர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, அப்படி இல்லைன்னு எனக்கு அப்புறம் போக போக தான் தெரிஞ்சது. கொஞ்சம் 15 நாளைக்கு ஒருக்க ஏதாவது நம்ம உரங்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு புளிச்ச மாவு தண்ணி எடுத்து ஊற்றணும். அது நம்ம வீட்டில் உள்ள வெஜிடபிள் வேஸ்ட்டையும் நமக்கு சேகரித்து கம்போஸ்டாக தயாரித்து அதை பண்ணணும். அந்த மாதிரிலாம் எனக்கு அதுக்கப்புறம் நான் நிறையா செடிகள் வளர்க்க ஆரம்பித்த பின்னாடி தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஆனால் நம்ம அப்படி அதை கண்ணும் கருத்துமாக பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு அது கண்ணும் கருத்துமாக அதோட கடமையை செஞ்சு நிறைய பழங்கள், காய்கறி, பூக்கள்னு கொடுக்கும். நம்மக்கிட்டவே அது பேசுகிற மாதிரி நமக்கு தெரியும். அடுத்ததான் இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா இது ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட்டு தான். இது இப்படி நம்ம தரையில் வைக்கிறதுக்காட்டியும் தொட்டியில் வச்சோன்னா இன்னும் அழகாகவும் இருக்கும், நல்லாவும் வளரும். அதனால் இதை நான் அப்படியே வேரோடு எடுத்துட்டேன். ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ் எல்லாமே நம்ம அழகுக்காண்டி தானே வைக்கிறோம். ஸோ அது எதுக்கு தரையில் வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு கத்திரி நாற்றோ ஒரு தக்காளியோ போட்டால் இன்னும் பெட்டராக வளருமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்துட்டேன். இப்போ இந்த மாதிரி தண்டு வச்சாவே அது வளர்ந்துடும். அதனால் அப்படி குட்டி குட்டி தண்டாக கட் பண்ணிவிட்டு நெருக்கமாக ஊண்டி விட்டுட்டோன்னா எல்லாத்துலேருந்தும் கிளைகள் வரும். இப்போ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கட் பண்ணேன். மிச்சம் இருந்த தண்டை என் நெய்பர்ஸ்க்கு கொடுத்துட்டேன். நல்லா இப்போ வளர்ந்துட்டுருக்கு. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி நெருக்கமாக ஊண்டியிருக்கேன்னு சொல்லிட்டு. இங்கே ஒன்று, பக்கத்தில் 2 ஊண்டியிருக்கேன். எல்லாமே வளர்ந்து வரப்போ அழகாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மிளகு தக்காளி கீரை போடலான்னு சொல்லிட்டு விதை இருக்குது. அதனால் இந்த மண் கலவை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நல்லா உதிர்த்து விட்டுட்டு நம்ம போடலாம். சும்மாவே நமக்கு தோட்டத்தில் அங்கே இங்கேயும் வளர தான் செய்யுது. இருந்தாலும் நம்ம வெளியில் கொஞ்சம் கீரை வாங்குற மாதிரி தானே இருக்குது. அதனால் கொஞ்சம் போட்டு வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்கேன். எப்படி வளருதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் பீன்ஸுமே இருந்தது. லாஸ்ட் டைம் கொஞ்சம் பீன்ஸ் நல்லா வந்ததுன்றனால பீன்ஸ் விதையும் சேர்த்து போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டுட்ருக்கேன். ஒரு பாட்டுக்கு 2 விதைன்ற மாதிரி போட்டுட்ருக்கேன். இந்த வீடியோ எடுத்து 1 வீக்குக்கு மேலே ஆச்சு. இப்போது அந்த விதைகள்லாம் முளைச்சி கொஞ்சம் மேலே வந்துருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு இட்லி பூ கண்டு வாங்கியிருந்தேன். அது பூக்காமே இருந்தது. நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், பூக்கவே இல்லை. அப்புறம் இந்த உரிக்க முடியாத ரொம்ப குட்டி சைஸ் வெங்காயம்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் உதுத்து போட்டு அப்புறம் கொஞ்சம் வெங்காயத்தொளி எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன். நல்லாவே நல்லா கான்சன்ட்ரேட்டடாக ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அதில் நல்லா தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணி இந்த எல்லா செடிகளுக்குமே ஊற்றினேன். இந்த செடிக்கும் ஒரு ரோஸ் செடிக்குமே எனக்கு எஃபெக்ட் தெரியுது. 2மே பூக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நமக்கு இந்த வெங்காயத்தோலை வேஸ்ட் பண்ணவே பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு கவரில் போட்டு ஒரு நாள் மொத்தமாக தண்ணி ஊற்றி வச்சு அதை நீங்கள் செடிகளுக்கு பயன்படுத்துங்க. இந்த மல்பெரி பிளான்ட் பார்த்திங்கன்னா நல்ல காய் வைக்கிது.
ஆனால் அது வந்து உதிர்ந்து உதிர்ந்து போகுது. கருப்பாக வந்தால் தானே நம்ம வந்து அதை எடுத்து சாப்பிட முடியும். உதிர்ந்து போயிடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. பார்க்கலாம், அதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் கிடைச்சா உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது வந்து முள்ளங்கியோட பூ. இப்போ நல்லா பூத்ததுக்கப்புறம் இதில் ஒவ்வொன்றிலையும் காய் வர ஆரம்பிக்குது. இந்த இதெல்லாம் வந்து ஒவ்வொரு காய். இதுக்குள்ளே வந்து விதைகள் இருக்கும். இது காஞ்சதுக்கப்புறம் எடுத்து இப்படி உதிர்த்து பார்த்தோன்னா அதில் வந்து விதை வரும். நான் கண்டிப்பாக காஞ்ச பின்னாடி அது ஒரு ஷார்ட்டில் காட்டுறவங்களுக்கு எப்படி விதை எடுக்கணும்னு சொல்லிட்டு திரும்ப வந்துள்ள விதை எடுத்து அதையே நம்ம போட்டு முள்ளங்கி வளர்க்கலாம். அப்படியே நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் கத்திரிக்காய், கனகாம்பரம் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பறித்து எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், ரெட்டை கத்திரிக்காய் நல்லா பெருசாகிடுச்சு, அதை எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து விதைக்கு விட்டுருந்த கத்திரிக்காயை எடுத்துக்கலாம். கனகாம்பரம் இருக்குது, கொஞ்சோண்டு இருக்குது, அதையும் பறித்து எடுத்துக்கலாம். எத்தனை பேர்த்துக்கு இந்த கனகாம்பரத்துக்கு மேலே மல்லிப்பூ வச்சு தலையில் வச்சுக்கிறது பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அந்த பாருங்கள், ரெட்டை கத்திரிக்காய் இருக்குது. சரி, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். பாய், டேக் கேர்.